அனைவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களுடைய வாழ்வில் எதிர்பாராத ஒன்று நிகழ இருக்கு. அந்த வகையில் இந்த நாள் 30/12/2024 யாராலும் தடுக்க இயலாது. அந்த வகையில் கடகராசினியர்களுக்கு இன்றைய நாளில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரகதியிலும், கடகத்தில் செவ்வாய் நீச்சம் மற்றும் வக்ரம் பெற்றும், கன்னி ராசியில் கேதுவும், விருச்சகத்தில் புதன் பகவானும், தனுசு ராசியில் சூரியனும் சந்திரனும், மகரத்தில் சுக்கிரனும், கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசிரியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டிற்கான கார்த்திகை மாத அமாவாசை தான் இந்த நவம்பர் 30ஆம் தேதி சனிக்கிழமையான அன்று வருகிறதுங்க. இந்த கார்த்திகை மாத அமாவாசை மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்பதால் இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை கண்டிப்பாக நாம் தவிர்க்க வேண்டும் என சாஸ்திரங்கள் சொல்கின்றன. இந்த சாஸ்திர செயல்களை தவிர்ப்பதால் பித்ருக்களுடைய கோபம் மற்றும் சாபத்திற்கு ஆளாவதையும் துரதிர்ஷ்டம் ஏற்படாமல் நம்மை பாதுகாத்து கொள்ளும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. குறிப்பா கடகராசினியர்கள் இந்த 30/12/2024ஆம் தேதியான இன்றைய தினம், குறிப்பா கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல கடகராசினியர்களான நீங்கள் எவற்றை தவிர்க்க வேண்டும் என்று பார்க்கும்போது அசைவம் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டுங்க. இந்த நாளில் மது, போதைப் பொருட்கள் ஆகியவற்றை பயன்படுத்துவதையும் தவிர்க்க வேண்டுங்க. அதே போல பொய் சொல்வது, மற்றவர்களை ஏமாற்றுவது, மனம் புண்படும்படி நடந்து கொள்வது, எதிர்மறையான விஷயங்களை பேசுவது ஆகியவற்றை தவிர்க்க வேண்டுங்க. குடும்பத்தில் இருப்பவர்கள், நண்பர்கள் உடன் இருப்பவர்களுடன் சண்டையிடுவதை நிச்சயம் தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாமல் உடல், மனம் ஆகியவற்றை தூய்மையாக வைத்து கொள்ள வேண்டுங்க. இதனால் பிரம்மச்சரியத்தை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டுங்க. சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்கு எதிராக நடப்பதை தவிர்க்க வேண்டுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களான நீங்கள் இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல நீங்கள் செய்ய வேண்டியவை என்ன என்று பார்க்கும்போது இன்றைய நாள்ல கடகராசினியர்களான நீங்கள் புனித நதிகளில் நீராட வேண்டுங்க. ஆறு, கடலில் குளிக்கும் போது முன்னோர்களுக்குரிய மந்திரங்களை சொல்லி மூழ்கி எழுவது என்பது சிறப்புங்க. அதே போல் முன்னோர்களுக்கும் தர்ப்பணம் அளிக்க வேண்டும். எள்ளும் தண்ணீரும் இறைத்து கண்டிப்பாக முன்னோர்களை வழிபட வேண்டும் என கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் முன்னோர்களுக்குரிய பித்ரு பூஜை செய்து அவர்களின் ஆசைகளை பெற வேண்டுங்க. பித்ரு தோஷம், பித்ரு சாபம் நீங்க முன்னோர்களை வேண்டிக் கொள்ள வேண்டும் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல மந்திர ஜபம் செய்து தியானம் செய்வது சிறப்பு. முன்னோர்களை நினைத்து வழிபட்டு அவர்களின் ஆசைகளை பெற முயற்சி செய்ய வேண்டுங்க. விரதம் இருந்து முன்னோர்கள் வழிபடுவது இன்னும் சில நன்மைகளை தருங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார்த்திகை அமாவாசை நாள் அன்று கோவிலுக்கு விளக்கு தானம் செய்வது மேலும் சிறப்புங்க. கார்த்திகை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்காக வீடு மற்றும் கோவிலுக்கு சென்று விளக்கேற்ற வேண்டும் என்பது கிரகநிலைகள் அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இன்றைய நாள்ல பசுமாட்டிற்கு எள், வெல்லம் கலந்த சாதத்தை உணவாக அளிப்பது மிக மிக சிறப்பான ஒன்றா அமைகிறதுங்க. இதனால கடகராசினியர்களான உங்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்பட போகும் முன்னேற்றங்கள் என்ன என்று பார்க்கும்போது இத்தருணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 11இல் பாக்கிய அதிபதி குரு அமர்ந்திருக்கிறாருங்க. அந்த வகையில கடகராசினியர்களுக்கு இந்த கார்த்திகை அமாவாசையான இன்றைய தினத்துல மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் பாக்கிய அதிபதி குரு அமர்ந்து ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பது மேலும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக சஞ்சாரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். இதன் காரணமாக இவ்வளவு நாட்களாக தடைபட்டு வந்த சுப காரியங்கள் ஒவ்வொன்றாக நிறைவேற இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் கடகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய
ஒரு தருணமாகவே காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பலம் 3ஆம் இடத்தில் கேது இருப்பது எந்த பிரச்சனையும் எதிர்கொண்டு சமாளிக்கும் திறன் இருப்பதால் எதை குறித்தும் பெரிய அளவில் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆனால் அதை சமயம் ஒவ்வொன்றையும் எச்சரிக்கையோடு அணுக வேண்டும் என்பதை மட்டும் மனதில் வைத்து கொண்டால் இந்த தருணங்கள்ல கஷ்டம் இல்லாத ஒரு காலகட்டமாக தான் இருக்குது. எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னரும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுத்துவது நல்லதுங்க. அதே போல் 6ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் ஆத்ம பலம் அதிகரிக்குங்க. அரசாங்க ஆதரவு உங்களுக்கு உண்டு. அதாவது புதிதாக தொழில் மற்றும் வியாபார சம்பந்தமான முன்னேற்றங்களுக்கு அரசாங்க ஆதரவும் அதே போல் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் கிடைக்க இருக்குதுங்க. வேலை இழந்தவர்களுக்கு கூட வேறொரு நல்ல நிறுவனத்தில் நல்ல ஒரு வேலை கிடைக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. நீங்க எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் நிகழக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த கார்த்திகை மாத அமாவாசை தினங்கள் அமைஞ்சிருக்குதுங்க. எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது. அதே போல் உத்தியோகஸ்தர்களுக்கு காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் கூடிய வேலை கிடைக்க இருக்கு. ஆனால் இடைத்தரகர்களை மட்டும் நம்ப வேண்டாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அதே போல மேலும் என்ன மாதிரியான விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருப்பதால் பெண்களால் பிரச்சனைகள் வரலாங்க. நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுடைய பெயருக்கு களங்கம் ஏற்படலாம். ராசியில் செவ்வாய் நீச்சமடைந்து இருப்பதால் அவ்வப்பொழுது மனதைரியம் குறையுங்க. தன்னம்பிக்கை கொஞ்சம் மட்டுப்படுங்க. அதே போல் அஷ்டமத்து சனி ஆதிக்கமும் இருப்பதால் எதையும் கவனமாக செய்வதன் மூலமாக மட்டுமே பிரச்சனைகளை உங்களால் தடுத்து கொள்ள முடியுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இக்காலகட்டங்களில் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது குடும்பத்தில் பொருளாதார நிலை உயர இருக்குதுங்க. அதே போல உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைய இருக்குது. அதே போல முதலீடு சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. தேவையில்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் என்று எந்த செயலிலும் ஈடுபடாமல் பொறுமையாக நிதானமாக சூழ்நிலையை கையாள்வது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குடும்ப நலனில் பொறுப்பேற்றுள்ள முக்கிய கிரகங்கள் ஓரளவு உங்களுக்கு சாதகமாக இருப்பதால குடும்பத்தில் பெரிய அளவிற்கு பண பிரச்சனையோ அல்லது தேவையில்லாத வாக்குவாதங்களோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இருந்தாலும் கூட நீங்கள் அமைதியாகவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் இருப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அதே போல கடகராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது பிரதோஷ விரதம் இறங்க நற்பலன்கள் கிடைக்கும். உடல் ஊனமுற்றோருக்கு உதவி செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.